மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி, திருவாசகம் போற்றி, திருக்கயிலாய பரம்பரை போற்றி, காவாய் கனகத் திரளையை போற்றி, கைலை மலையானை போற்றி போற்றி. ஆசைப்பத்து 4வது மந்திரம். மந்திரம் எப்படி தொடங்குதுன்னா, மிடைந்தெலும் பூத்தைங்கிற மந்திரம். பொருள் எழுதுங்க. என் தலைவனே அல்லது எங்கள் தலைவனே, எலும்பு மிகுந்து ஊத்தை மிகுந்து அடுக்கு ஊறி காணப்படுவது உடம்பு. இது சிறப்பற்றது. உடம்பு சிறப்பற்றது. இது நடை வீடு. வீட்டுக்கு மாணிக்கவாசகர் வார்த்தை பாருங்க, மொபைல் ஹவுஸ். நடை வீடு, நடை வீடு. ஆமாம். இந்த உடம்பு என்னை பிடித்து துன்புறுத்துகிறது. நான் வருந்துகிறேன். வருந்தி உன்னை வணங்குகிறேன். அழகானவனே, பெரியவனே, நான் செருக்குகளை விட்டு அன்பால் மனம் கனிந்து உருகி உன் அருள் ஒளியை கண்டு உன் திருவடியை விரைவில் அடைய ஆசை உள்ளவனாக இருக்கிறேன். குறிப்புரை: வீறு என்று ஒரு வார்த்தை இருக்கும். வீரிலின்னு இருக்கும். வீறுனா சிறப்பு, வீரிலின்னா சிறப்பில்லாத. கூடம்னா வீடுன்னு அர்த்தம். சோத்தம், அந்த மந்திரத்தில் சோத்தம்னு ஒரு வார்த்தை இருக்கு. சோத்தம் பிரான். சோத்தம்னா வணக்கம்னு அர்த்தம். அதாவது தோத்திரம் என்ற வார்த்தை சோத்தம் என்று மாறிடும். இதை கிறிஸ்தவர்கள் அதைத்தான் தோத்திரம் கர்த்தாவின்னு சொல்றாங்கல்ல. அது அந்த தோத்திரம் என்ற வார்த்தை சமஸ்கிருத வார்த்தை. இந்துக்களால் பயன்படுத்தப்பட்ட அந்த வார்த்தையை பைபிளை மொழிபெயர்த்து கொடுத்தது இந்துக்கள், மறந்துடாதீங்க. பைபிளை மொழிபெயர்த்து கொடுத்தது யாரு? இந்து பண்டிதர்கள் தான் மொழிபெயர்த்து கொடுத்தாங்க. அவங்க இந்து கலைச்சொற்களை எல்லாம் எதில் போட்டாங்க? பைபிளில் போட்டாங்க. இப்போ நீங்கள் சர்ச்சில் போனீங்கன்னா விண்ணப்பம் செய்யும் இடம் அப்படின்னு எழுதி போட்டிருப்பாங்க. சர்ச்சுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் விண்ணப்பம்ங்கிற வார்த்தை எங்கேருந்து கொடுத்தது? இங்கேருந்து கொடுத்தது. அந்த கிறிஸ்தவ நிறுவனங்கள் கொடுத்த லட்சமான சம்பளத்தை வாங்கி கொண்டு நம்ம இந்து பண்டிதர்களை என்ன செஞ்சுட்டாங்க? மொழிபெயர்த்து கொடுத்தாங்க. சம்பளத்துக்கு ஆசைப்பட்டு மொழிபெயர்த்து கொடுத்தாங்க. அது ஒன்றும் தவறில்லை. அது பைபிள் ஒன்றும் கெட்டது கிடையாது. சமய நூல் தானே. அது இங்கே உள்ள வார்த்தை தான். அதில் அந்த தமிழில் சமயவாதிகளால் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு தோத்திரம் சோத்தாயிற்று. ஒரு வார்த்தை அதிகமாக பயன்படுத்தப்பட்டால் தேஞ்சிரும். இது இலக்கண வழக்கு. அதிகமாக பயன்படுத்தப்பட்டால் தேஞ்சு போயிடும். முட்டைன்னு சொல்கிறத என்ன சொல்கிறாங்க வழக்கில்? மொட்டைங்கிறான், முட்டுங்கிறான். அங்கெல்லாம் முட்டுங்கிறான். மொட்டு வாங்கிட்டு வாங்குறான், மொட்டுங்கிறான். ஆனால் முட்டைங்கிற வார்த்தை என்ன ஆகி போச்சு? முட்டாய். மதுரை பக்கம் திருநீர்னா துண்ணீரா? திருநீர் சார் துண்ணீரா அப்படின்பா. புரியுதா?
தமிழ் எந்த ஒரு மொழியினுடைய வார்த்தைகளும் ஒரு குறிப்பிட்ட வார்த்தை அதிகமாக பயன்படுத்தப்பட்டால் வார்த்தை தேஞ்சிடும். அதில் தேஞ்சது தான் தோத்திரம் என்ன ஆகிப்போச்சு, சோத்தம் என்று ஆயிற்று. வியாழக்கிழமைக்கு விசாலக்கிழமைம்பா. கல்யாணத்துக்கு அப்படி சொல்கிறது அது இது எல்லாமே இதுலேருந்து வர்றது. ஆமாம், அதெல்லாம் இதுலேருந்து வர்றது தான். புரியுதா? அதே மாதிரி தமிழில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு பொருளுக்கு நிறைய வார்த்தை இருந்ததுன்னா அந்த பொருளை ரொம்ப பயன்படுத்தினாங்கன்னு அர்த்தம். கடலுக்கு தமிழில் வேறு எந்த மொழியிலையும் தமிழில் இருக்கிற அளவுக்கு வார்த்தை கிடையாது. பறவை, கடல். என்ன காரணம்னா கடல் வாணிகத்தில் நம்பர் 1 இருந்திருக்கிறாங்க. ஒரு பொருளுக்கு அதிக சொற்களை ஒரு இனம் பயன்படுத்தி இருந்ததுன்னா அந்த பொருளோடு அந்த இனம் அதிகமாக சம்பந்தப்பட்டிருக்கிறது. கடலை குறிக்கக்கூடிய வார்த்தை பயணம் செய்வதற்கு, நீர்வழி பயணத்துக்கு அதிகமாக யார் பயன்படுத்தியிருக்கிறார்? தமிழர்கள் பயன்படுத்தினதுனால தான் கடல் சார்ந்த வார்த்தைகள், கடலுக்கான பெயர்கள் நிறையா இருக்குது தமிழில். அதில் அந்த இலக்கண பேஸில் வந்தது தான் இந்த சோத்துங்கிற வார்த்தை. வணக்கம் என்று பொருள், அஞ்சலினாலும் இதே அர்த்தம் தான். வணக்கம்ங்கிறதுக்கு அஞ்சலின்னு சொல்லலாம். அஞ்சலி செய்கிறேங்கிறது வணக்கம் தானே. இறுதி அஞ்சலின்னு அர்த்தம், இறுதி வணக்கம். கடைசியாக இனிமேல் வணங்க மாட்டேன்னு அர்த்தம். ஆனால் அது பேர் வணக்கம் தான். இதில் அஞ்சலின்னு தான் போட்டிருக்காங்க, நான் தான் வணக்கம்னு சொன்னேன். அப்படி கிடையாது. அப்படி ஆயிற்று. மலரஞ்சலி அப்படி சொல்கிறோம். இவங்க பரதநாட்டியக்காரங்க அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்களே, அவங்க நாட்டியாஞ்சலிங்கிறானே. அவன் நாட்டியாஞ்சலின்னு சொல்கிறானே. அதில் எல்லா ராகத்தையும் மொத்தமாக போட்டு ஒரு பாட்டுக்கு ஆட சொல்லுவான். அதில் நாட்டியாஞ்சலிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறானல்ல. நம்ம தான் அப்படி எடுத்துக்கிட்டோம். இப்போ நீங்களும் நானும் பேசிட்டு இப்படி பேசினாதான் சார் தமிழ் வார்த்தைகள் நமக்கு பழகும். நம்ம ஒரு குறிப்பிட்ட வார்த்தைகள் குறிப்பிட்ட இதற்கு உரியதுன்னு ஒரு வடிவத்தில் இருந்துவிடும். வழக்கில் என்ன இருக்குன்னு பார்க்கணும். வழக்கில் இருந்து தான் எடுக்கணும். மங்கள வார்த்தை வேற மாதிரி, வேற மாதிரி பயன்படுத்துவாங்க. கொஞ்சம் தூரம் போனோம்னா மாறி வேற மாதிரி மாறிடும். அதெல்லாம் நம்ம இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம இதை. நான் தான் சிம்பிளாக ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், சைவம் பண்ண எல்லாம் தெரியணும்னு முடிச்சிட்டோம். சைவம் பண்ணணும்னா எல்லாமே தெரியணும் அப்படின்னு முடிச்சிட்டோம். அமெரிக்க துணை அதிபர் இந்தியா வந்திருக்கிறாரு. இன்றைக்கி அவருக்கு என்ன ப்ரோக்ராம்ங்கிறது வரைக்கும் என்ன செய்யணும், தெரிஞ்சிருக்கணும். எந்தெந்த கோயிலெல்லாம் பார்க்குறாரு, எப்போ வந்தார், அது வரைக்கும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். இப்போ பொருள் பார்க்கலாம். இந்த மந்திரத்தில் உடம்பின் இழிவை மாணிக்க வாசகர் சொல்லுகிறார். இந்த பதிகத்தில் 2வது மந்திரம் நம்பர் போட்டுடுங்க. 2, 3, 4, 5, 9. எத்தனை மந்திரம் ஆச்சு? இந்த 5 மந்திரங்கள் உடம்பு இழிவை தான் பேசுவார். பாதிக்கு பாதி எதை பேசுகிறாரு? உடம்பின் இழிவை பேசுகிறார். ஏனென்றால் தலைப்பு என்னது? ஆத்மா இலக்கணத்தை தெரிஞ்சிறவனுக்கு எது இழிவாக தெரியணும்? ஆத்மாவினுடைய இலக்கணம் ஒருத்தருக்கு தெரிஞ்சிட்டுனா அவருக்கு எது இழிவாக தெரியணும்? இழிவாக தெரியணும்ல. சைவ சித்தாந்தப்படி பேசுவோமே, உடம்பு எதுலேருந்து வருது? மாயையிலிருந்து வருது. சைவ சித்தாந்தப்படி மாயையிலிருந்து வருது. 36 தத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு பேர் தத்துவ ரூபம். 36 தத்துவம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கு பேர் தத்துவ ரூபம். 36 தத்துவங்களுக்கு அறிவு இல்லை, எனக்கு அறிவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா தத்துவ தரிசனம். முப்பத்தாறு தத்துவத்திலிருந்து அறிவற்ற பொருளோட எனக்கென்ன சகவாசம் என்று 36 தத்துவத்தை ஒருவன் விட்டுட்டான்னா அதுக்கு பேர் தத்துவ சுத்தி. இப்போ மாணிக்க வாசகருக்கு தத்துவ சுத்தி உண்டா இல்லையா? மாணிக்க வாசகர் தத்துவ சுத்தி அடைந்தவரா இல்லையா? அதனால தான் தத்துவத்திலிருந்து வந்த உடம்பை கேவலமாக பேசுகிறார். நீங்களும் நானும் பேச முடியாது. ஏன்? நமக்கு எது தேவைப்படுகிறது? மாணிக்க வாசகர் சாதனை முடிந்தது. இந்த கையால் மலர் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கால்களால் அண்ணாமலையார் கோயிலை வலம் வரணும்னு அண்ணாமலையார் அவர் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. ஏன்னா அவருக்கு வேண்டிய வரங்களையெல்லாம் அண்ணாமலையார் என்ன செய்வார்? கொடுப்பார். அப்போ இந்த உடம்பு அவருக்கு லக்கேஜ் என்ன ஆயிருது? அதாவது தேவையில்லாத ஒரு லக்கேஜ் ஆகும்போது அவங்க உடம்பை இகழ்வாங்க. நாமளும் அந்த உடம்பை எல்லாரும் இகழ்கிறாங்கன்னு நினைச்ச முடியாது, இகழ முடியாது.
இந்த மாதிரி இடங்களில் கவனமாக இருக்கணும். சிலர் இது தெரியாமல் ஓவர் பிஞ்சில் படுத்துதுன்னு சொல்லுவாங்க. ஓவர் மெச்சூர் மாதிரி நினச்சிக்கிட்டு மாணிக்க வாசகரே சொல்லிட்டாருன்னு இவன் அந்த உடம்பை இழிவாக பேசுவான் சிலர் பார்த்தீங்கன்னா. அதான் சொல்லி சின்ன வயசுலேயே காவி கட்ட, காவி சட்டையை போட, காவி துண்டை போட சின்ன வயசுலேயே பண்ணுவாங்க. அதெல்லாம் நமக்கு இந்த உடம்பு என்ன சிம்பிளாக எப்போ காவி கட்டலாம் அப்படின்னா, இந்த உடம்பு என்னுடைய நிலையாமை புரிஞ்சுதுன்னா கட்டலாம். சிம்பிளாக சொன்னேன். உங்களுக்கு மற்றது புரியுறதுலாம் இருக்கட்டு, பணம் தேவையில்லை, அது தேவையில்லை, இது தேவையில்லை, அதெல்லாம் புரியுறது இருக்கட்டு. முதல்ல எது இந்த உடம்பு இல்லாமல் என்னால் முடியாதுன்னு சொல்ல வரைக்கும் நம்ம என்ன கட்டக்கூடாது? காவி கட்டக்கூடாது. நீ சமய பணி செய்கிறவங்க, கோயில் பூஜை பண்ணுறவங்க அது வேறு. நான் நமக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன். நம்ம ஆட்களே திடீர்னு வேடம் போட்டுடுறாங்க, சன்னிதான ரெஞ்சுக்கு வேடத்தை போட்டுடுறானுல, அதுக்கு சொல்கிறேன். இந்த உடம்பு தேவை இருக்க வரைக்கும் நீங்கள் உங்களை யாராக காட்டக்கூடாது, பற்றற்றவராக காட்டக்கூடாது. நீங்கள் இதே மாதிரி வெள்ளையும் சொல்லையுமா இருந்தால் தான் ஏதோ பருப்போடையும் ஏதோ டீயும் தருவாங்க. அவர் சாமி ஆயிட்டார், தொந்தரவு பண்ணாது. அவர் இன்னைக்கு மௌன விரதம் மட்டுமல்ல, உண்ணாவிரதம் கூட நிறுவான். நேற்று என்ன சொன்னார் தெரியுமா? 15 நாள் சாப்பிட்றதுன்னு சொன்னார் நிறுவான். பட்டினி போட்டே கொண்டுருவானுங்க. கொண்டா இல்லையா? கொடுக்காது நிறுவான். முதல்ல ஃபர்ஸ்ட் கொடுக்காதீங்க, சாப்பிட மாட்டார் நிறுவான். அப்போ சின்ன ஒரு லாஜிக்காக பார்த்தாலே இந்த ஆபத்தே இருக்குது. அப்போ நீங்கள் தேவையில்லாத வேடத்துலேருந்து என்ன பண்ண போகிறீங்க, என்ன சொல்கிறீங்க? அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சில இந்த முற்றோதல் பாடிட்டாங்க, திருவாசகம் புக்கு கையில் வந்துட்டோன்னா அவங்களும் இதே மாதிரி தாங்களே கற்பனை செய்து கொள்ளுதல், அதெல்லாம் எந்த பயனும் தராது. 4 விஷயந்தான். சரியை முடிச்சியா, கிரியை முடிச்சியா, யோகம் முடிச்சியா, ஞானம் முடிச்சியா, அறிவு வளர்ந்து உயிர் வளர்ந்துதா இல்லையா, முடிஞ்சுது, அவ்வளோதான் செய்வோம். சும்மா போட்டு நிறைய கசகசங்கிறதெல்லாம் வேண்டாம். அதனால் உடம்பை இழிவாக பேசினார். ஒரு 2 வீடு பக்கத்தில் கட்டுறாங்க சார். ஒரு வீட்டுக்கு முட்டு கொடுத்து 10 நாளாக இருக்குது, அந்த வீட்டுக்கு முட்டு கொடுத்து 22 நாளாக இருக்குது. அவனுக்கு முட்டு தேவை, டிமாண்ட் முடிஞ்சது, பிடுங்கி எறிகிறான். இவனுக்கு முட்டு, இவன் அவங்க கூட சேர்ந்து பிடுங்கக்கூடாதுல்ல சார்? இவன் பிடுங்கிறதுக்கு என்ன இருக்குது? இவ்வளோதான் விஷயம். என்ன சொல்ல வந்தேன்னா, நாம் எதை பேணணும்? உடம்பினை முன்னும் இழுக்கண்டிருந்தேன், திருமூலர் சொல்கிறார். உடம்பு ஒரு தேவையில்லைதுன்னு நான் நினச்சிக்கிட்டேன். அதாவது சைவ தர்மத்தில் உடம்பை இழிவாக நினைக்கக்கூடாது. திருமூலரே சொல்கிறாரு. எனக்கு முதல்ல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. உடம்பை நான் எப்படி நினச்சிக்கிட்டு இருந்தேன்? அது ஒரு இழுக்கான பொருள். உடம்பினை முன்னும் இழுக்கண்டிருந்தேன், உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன். இந்த உடம்புக்குள்ளே தான் யார் இருக்கிறாங்கிறதே எனக்கு தெரிஞ்சது, சாமி இருக்கிறாரு எனக்கு தெரிஞ்சது. உடம்பினை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன். அதுக்கு பிறகு எதை வளர்க்க ஆரம்பித்தேன்? உடம்பை வளர்க்கிற உபாயத்தை கண்டுபிடிச்சேன். உடம்பை வளர்க்கும் உபாயம் என்பதன் பொருள் உடம்பை பேணுகின்ற உபாயம்தான். உடம்பை வளர்க்கும் உபாயம்னா நல்லா புரோட்டா திங்கிறது, நல்லா ரோஸ்ட் திங்கிறது, அப்படி பொருள் கிடையாது. உடம்பை பேணுகின்ற முறை, சரியான நேரத்தில் தூங்கணும், சரியான நேரத்தில் சாப்பிடணும், சரியான அளவு சாப்பிடணும், மருத்துவ முறையில் சாப்பிடணுங்கிறது தான் உடம்பை வளர்க்கும் உபாயம். உடம்பை வளர்க்கும் உபாயம்னு என்ன சொன்னார்? உடம்பை வளர்க்குறது தான் ஊரில் எல்லாருக்கும் தெரியுது. உடம்பை வளர்க்கறதுக்கு ஒரு உபாயம் வேண்டியதில்லை. திருமலர் உபாயம்னு சொன்னது பேணுகின்ற முறை. ஆமாம் ஆமாம், பாதுகாக்கிறது. அதான் உடம்பை வளர்க்கும் உபாயங்கிற வார்த்தையை பயன்படுத்துது. உபாயம் அறிந்தேன்னாரு. அது வரைக்கும் எனக்கு தெரியாதுன்னா, அவர் நமக்கு சொல்ல வருகின்ற விஷயம், உடம்பை நீங்கள் கையாளுகின்ற முறை தவறு என்று அவர் சொல்ல வர்றாரு. நீங்கள் சாப்பிட்றீங்க ஓகே, தூங்குறீங்க ஓகே, ரெஸ்ட் எடுக்கிறீங்க ஓகே, ஆனால் இந்த உடம்பை உங்களால் என்ன செய்ய முடியல, பேண முடியலை. இந்த வயது ஆக ஆக உடம்பு தேய்கிறது. ஆனால் அவர் தன்னுடைய உடம்பை எத்தனை வருஷம் வச்சுருந்துருக்கிறாரு? 3000 வருஷம் வச்சுருந்துருக்கிறாரு. அந்த 3000 வருஷம் வச்சுருந்ததுக்கு பேர் தான் உபாயம். அதுக்கு பேர் தான் உபாயம். அதனால் சைவர்கள் எந்த காரணத்தை கொண்டும் எதை இழிக்கக்கூடாது, உடம்பை பேணுதலை விடவே கூடாது எந்த சூழ்நிலையிலையும். ஏன்னா அந்த உடம்பை வளர்த்தேன் உயிர் 2 மந்திரம், அது சம்பந்தமாக 2 மந்திரம் இருக்கிறார். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. இன்றைக்கு ஆந்திராவிலேயே கர்நாடகாவிலேயே ஒரு டிஜிபியை அவர் மனைவியை கத்தியால் குத்தி கொண்டு இருக்குது. 10 இடங்களில் குத்தி கொண்டு இருக்குது. டிஜிபியை அவர் மனைவியை குத்தி கொண்டுட்டு, ரிட்டையர்டு டிஜிபி. சொத்து தகராறு, சொத்துக்களை தங்கச்சி கொடுத்துருக்கிறார். ஈசன் உழவு தான். மகளும் தாயும் சேர்ந்து கத்தியால் குத்தி கொண்டுட்டாங்க. 10 இடத்துல கத்தி குத்து, காலி அவர். அப்போ அந்த டிஜிபியினுடைய அந்த போலீஸ் உடம்பை யாரே கொண்டுட்டு, மனைவியை திருடனுடைய கண்ணில் வீசக்கூடிய மிளகாய் பொடிய கணவர் முகத்தில் வீசி அவர் தடுமாறுறதுக்குள்ள தீர்த்துட்டு நேற்று நடந்திருக்குது. இந்த டிவியில் ஓடிட்டுருக்குது. அதுவே போலீஸை கூப்பிட்டுருக்குது.
போலீஸ்ட்டு நானே கொண்டுட்டேன்னு சொல்லியிருக்குது. பல்லவி அது பேர். மதுரை சைடில் தலை வெட்டி எடுத்து ஆமாம், அந்த மாதிரி வச்சிருவாங்க. ஆமாம், தலையை வெட்டி கொடுக்குற மாதிரி பல்லவி அதோடைய பேர். டிவியில் ஓடிட்டுருக்குது. அந்த அடுத்தவர்களை காப்பதற்காக உடம்பை வளர்த்து கொண்ட ஒரு டிஜிபி உடம்பை அவராலே காக்க முடியாத ஒரு சூழல் வருது. பார்த்தீங்களா? இதிலேருந்து நம்ம இங்கேருந்து ஆரம்பிக்கணும். உடம்பு நீங்கள் அதே பாருங்கள், நிறைய ஜிம்களில் இப்போ ஜிம்மில் பயிற்சி செத்துடுறான். இப்போ சமீபத்து மரணங்கள் அதிகம். கிரவுண்டில் கிரிக்கெட் விளையாடும்போது ஒருத்தர் இறந்துருக்காரு சமீபத்தில். இதை உடற்பயிற்சியை அதையும் செய்கிற முறைன்னு ஒன்று இருக்குது. இப்போ ஏன்னா நானெல்லாம் ஸ்போர்ட்ஸ் ஸ்கூலில் படித்தேன். 3 மணிக்கு வகுப்பறையை பூட்டிடுவாங்க. ஸ்போர்ட்ஸ் ரூமில் போய் ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் இருக்கும், கம்பல்சரி. பிள்ளைகளுக்கு தனியாக ட்ரெஸ் இருக்கும், நமக்கு தனியாக ட்ரெஸ் இருக்கும். அந்த ரூமில் போய் ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் மாட்டிக்கிடணும். எல்லாரும் 2000 பேரும் மாட்டிக்கிடணும். 2000 பேருக்கும் ரூம் வச்சுருப்பான். பெரிய சர்ச்சி ஸ்கூல். கிரவுண்டில் போனால் 3 மணிலேருந்து 4:30 வரைக்கும் கம்பல்சரி விளையாடி ஆகணும் ஏதோ ஒரு கேம். என்ன தெரிஞ்சுட்டு வாலிபால் விளையாடி இருக்கிறேன், ஃபுட்பால் விளையாடுவேன், கபடி பிளேயர்னா கம்பல்சரி விளையாடி ஆகணும். பிறகு அந்த லாங் ஜம்ப், ஹை ஜம்ப், ஷார்ட் புட்டு, அப்புறம் அதே மாதிரி பஸ்கி, தண்டால், எவ்வளோ அழகாக சொல்கிறேன். இது எல்லாம் செய்யணும். அதுக்கெல்லாம் பஸ்கி தண்டாலுக்கெல்லாம் மார்க் போடுவாங்க. முதல்ல இது, ரெண்டாவது இது. ஆமாம், அப்புறம் அந்த ரெஸ்ட்டு. ஆமாம், அது இது சாப்பிடக்கூடாதுன்னு இருக்காது. ஆமாம், அதையெல்லாம் சொல்லித் தருவாங்க. அதில் ரொம்ப முக்கியமாக என்ன சொல்லித் தருவார்னா, அந்த உடற்கல்வி ஆசிரியர் இப்போ ஒரு 500 கிலோமீட்டர் இல்லை, 100 மீட்டர் ஓட்டம் இருக்கும், 200 மீட்டர் இருக்கும், அது மாதிரி 1500 மீட்டர் இருக்கும், தடை தாண்டி ஓடுதல், லாங் ஜம்ப், ஹை ஜம்ப் அப்படி நிறையா இருக்கும். அந்த உடற்பயிற்சிக்கெல்லாம் அந்த உடம்பை பேணுறதுக்கும் சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ உதாரணமாக நம்ம ரொம்ப தூரம் ஓடிட்டு வந்துட்டா நல்லா காலை அகலமாக வச்சுக்கிட்டு குனிஞ்சு கையை இப்படி வச்சுக்கிட்டு மூச்சு வாங்க சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு 1 நிமிடத்தில் 20 நிமிடத்துக்கு தேவையான மூச்சு வந்துடும். காலை அகலமாக வச்சுக்கிட்டு கையை இப்படி பறக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு மூச்சு வாங்க சொல்லுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு நமக்கு 24 மணி நேரத்துக்கு தேவையான மூச்சு உள்ளே வந்துடும். எல்லாம் அகலமாகிடும். ஆமாம், நீங்கள் ஒன்றும் இல்லை, டெய்லி இப்படி உடற்பயிற்சி பண்ணாலே லங்ஸ் அகலமாயிடும். இப்படி பண்ணாலே போதும். இப்படி டெய்லி கையை இப்படி வச்சுட்டு இப்படி பண்ணாலே நுரையீரல், இதயமெல்லாம் நல்லா விரிய ஆரம்பிக்கும். லங்ஸ்க்கு உள்ள கேப் கிடையாது. அப்போ அதை சொல்லிக் கொடுப்பாங்க. சும்மா நீ இப்படி முரட்டுத்தனமாக உடற்பயிற்சி பண்ணுறது முக்கியம் கிடையாது, எதுவும் இருக்கணும், பேணுதல், அந்த அறிவு இருக்குது, பேணுதல். அப்புறம் அதற்கான உணவு முறையும் சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போது இதையெல்லாம் நம்ம உள்வாங்கி கொண்டு தான் இந்த பாட்டை பாடணும். சும்மா சீவார்ந்தி மைத்தழு கொடு திரியும்னு பாடிட்டு பிறகு மாஸ்டர் செக்கப்புன்னு போய் டாக்டர் ஒரு நோயும் இல்லைன்னா பிறகு செக் பண்ணுறான் வருஷந்தோறும். ஆமாம், அந்த கேப் விட்டுட்டோம்னா திரும்ப போயில ஃபர்ஸ்ட் வரணும். அப்புறம் 2 நாள் காய்ச்சல் அடிக்கும். ஆமாம், இந்த ரத்தம் கட்டிக்கும். ஆமாம், அப்புறம் அப்படியே மெதுவாக. நீங்கள் அதில் ஜிம்முன்னு சொன்னதுனால சொல்கிறேன். இந்த இவங்க இருக்காங்க பாருங்க, கராத்தே வீரர்கள் இல்லை, குத்துச்சண்டை வீரர்கள். அவங்கெல்லாம் ஏகதேசம் கடைசியில் நரம்பு தளர்ச்சிக்கு உள்ளாகிறாங்க. காரணம் என்னென்னா, உடற்பயிற்சியை 2ஆக பிரிக்கிறான். ஆசிய நாட்டு உடற்பயிற்சியில் இந்திய உடற்பயிற்சி வேறு, யோகம் சார்ந்தது. அது ஐரோப்பிய உடற்பயிற்சி 2க்கும் என்ன வித்தியாசம் சொல்கிறான்னா, இந்திய உடற்பயிற்சி எனர்ஜி சேவ், ஐரோப்பிய சைனா உடற்பயிற்சிலாம் எனர்ஜி லாஸ். சைனா கூட சொல்ல முடியாது, அவன் ரொம்ப விவரமாக இருக்கான், கராத்தேல எங்கே இருக்கான். ஆமாம், அது நம்ம கலை தானே. சைனா யோக கராத்தே கலையே யார் கலை தான்? நம்ம கலை தான். அப்போது இப்போ நீங்கள் ஒரு கராத்தேல பார்த்துக்கிடுங்க. இப்போ நாங்கள் கரூர் வகுப்புக்கெலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா கராத்தே ட்ரைனிங் நடக்கும். கத்துன்னு கத்துவான். முடிஞ்ச பிறகு பஞ்சர் ஆன மாதிரி இப்படி உட்காந்துருக்கும் அந்த குழந்தைகள், பசங்கள்லாம். நீங்கள் யோகா பண்ணி பாருங்கள், எனர்ஜி சேவ் ஆகி முகமே பிரகாசம் இருக்கும். ஆனால் இந்தியாவிலையும் நம்ம மரபுலையும் இதே குத்துச்சண்டை, இதே விவேகானந்தர் கர்லாக்கட்டை சுத்துறவராக தான் இருந்தார், மறந்துடாதீங்க. விவேகானந்தருக்கு என்ன பழக்கம் இருந்தது? கர்லாக்கட்டை சுத்துற பழக்கம் இருந்தது. ஆனால் யார் அவர்? சன்னியாசி. மகாபாரதத்தில் வர்ற கேரக்டர் எல்லாரும் யாரு? எல்லாம் வீரர்கள். அப்படியே சுத்துங்க, இன்னும் ஒரு ஏக்கருக்கு சுத்துங்க. மகாபாரதத்தில் வர்ற எல்லாரும் வீரர்கள், எல்லா கலையும் தெரிந்த ஆன்மீகவாதிகள். பீஷ்மர் பெரிய ஞானி, மிகப்பெரிய விளையாட்டு வீரர், போர் வீரர். துரோணர் மிகப்பெரிய ஞானி, மிகப்பெரிய போர் வீரர். அப்போ அவங்க எதில் கவனமாக இருந்தாங்க? ஞானம் ஒரு பக்கம் இருந்தாலும் உடம்பு ஒரு பக்கம் இருந்தாங்க. நம்ம நாயன்மார்களில் எத்தனை போர் வீரர்கள் இருந்திருக்கிறாங்க. பரஞ்சோதி முனிவர், திருக்குறிப்பு தொண்ட நாயனாரில் வரல, பரஞ்சோதி முனிவர் தானே நமக்கு வட இந்தியாவுக்கு போருக்கு போய் விநாயகர் வழிபாட்டையெல்லாம் அவர் தானே கொண்டு வர்றாரு. இப்படியே யோசித்து எதை பேணணுங்கிறதுல கவனமாக இருக்கணும்.
சைவர்கள் கொஞ்சம் இதில் வந்தவொடனே உடம்பு பேண்டது இல்லை. இப்போ வள்ளலார் கோயிலில் இந்த கடந்த சனிக்கிழமை சொல்லிட்டு வந்தேன், திருவாசகம் முற்றுவதற்கு நிறைய போகிறவங்க உடல் ரீதியாக பாதிக்கப்படுறாங்க. என்ன ரீசன் பார்த்தா ஹோட்டல் சாப்பாடு. இப்போ நம்ம மாதத்தில் ஒரு நாள் ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடலாம், 2 நாள் சாப்பிடலாம். 20 நாள் முற்றுவதல், 20 நாள் சாப்பாடு எங்கே? ஹோட்டல் சாப்பாடு. அப்போது நம்ம உடம்பு பேண்டுறதுலையும் சைவம் பண்ணுறங்கிற பேரில் எதுலேயும் கவனமாக இருக்கணும், உடம்பு பேண்டுறதுலையும் கவனமாக இருக்கணும். அதை மாணிக்கவாசகர் நமக்கு சொல்லி தர்றாரு. சரியா? இந்த மந்திரம் ரொம்ப, இந்த 4 மந்திரத்தில் ரொம்ப உருக்கமான மந்திரம். பாருங்க, விடைத்தெலும்பு ஊத்தை மிக்கு அழுக்கு ஊரல் வீரிலி நடைக்கூடம். இது ஒரு சிறப்புக்குரிய உடம்பு கிடையாது அவரை பொறுத்த அளவில். தொடர்ந்தனை நலிய, அது என்னை தொடர்ந்து துன்புறுத்துகிறதுங்கிறார். நமக்கு தொடர்ந்து எது தேவைப்படுகிறது? இதில் மாணிக்கவாசகருக்கு நமக்குமான வேறுபாடை ஞாபகம் வச்சுக்கணும். நலிய துயர் உருகின்ற, உடம்பால் எனக்கு துயரமாக இருக்கிறது. சோத்தம் பெருமானே, உனக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிக்கிடுறேன். முதல்ல நான் வந்து உடைந்துன்னா முனைப்பு விட்டு, முனைப்பு விட்டாச்சுன்னா உடைந்துன்னு அர்த்தம். மனம் உடைஞ்சு பேசிட்டான் சார், இனி இதில் என்ன இருக்குது? துரை வைகோவும் அவர் இன்னொருத்தர் யார் சார்? மல்லை சத்யாவும் மனசு உருகி சேர்ந்துட்டாங்க. வைகோ சொல்கிறாரு கை கோர்த்துக்கிடுங்கிறாரு. வைகோ மகன் சொல்கிறாரு மனமே சேர்ந்தாச்சு, கையால் சேர வேண்டிய அவசியம் என்னங்கிறாரு. அப்போ இந்த பாடத்துக்குள்ளே யார் வர்றா? துரை வைகோ வர்றாரு. அதுதான் சமயம். அப்போது அந்த உடைந்து என்பதற்கு என்ன பொருள்? முனைப்பு விட்டு. அன்பு வந்தால் முனைப்பு போயிடும். நீங்கள் ஒருத்தர் சாப்பிட்ட இலையை எடுக்க நீங்கள் தயாராகிட்டீங்கன்னா அன்பு இருந்தால் தான் முடியும். இவர் என்ன சாப்பிட்றது, இவர் இலையை நான் எதுக்கு எடுக்கிறதுங்கிறது முனைப்பு இருந்தால் என்ன செய்ய, அது வராது. அதனால தான் உடைந்துனார். நைந்து உருகி, நைந்துனா நெகிழ்ந்து உருகி உன்னொளி நோக்கி. என்ன அழகான மந்திரம் பாருங்க. அதாவது உடம்பினுடைய தேவை முடிந்து ஒரு சாதகன் இறைவனுக்கு வணக்கம் சொல்லி அந்த இறைவனை தலைவனேன்னு சொல்லிட்டான்னா அதுக்கு பிறகு நடக்கிறது ஃபஸ்ட்டு ப்ராசஸ் உடைகிறான். உடைகிறான்னு அர்த்தம் மனது உருகுகிறான். 2 பேரும் மனசு உடைஞ்சிட்டாங்கன்னா அங்கே அன்பு தானாக வந்துடும். அன்பு தானாக வந்துடும். அந்த உடைதலுக்கு அடுத்த நிலை தான் நைந்து போதல், நெகிழ்ந்து போதல். அதற்கு அடுத்த ஸ்டேஜ் தான் உருகுதல். இந்த 3ம் ஒருவனுக்கு நடந்துட்டுனா, சார் வணக்கம், இந்த செல்லு பார்த்து வணக்கம், நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் சௌக்கியமாக இருக்கும். இப்போ சிவனடியார்களில் ஒரு 10 பேர் உட்காந்துருக்கோம் கோயிலில். மே மாதம் 21ஆம் தேதி பொருத்தமாக இருக்குன்னு சொன்னாங்க எல்லாரும். ஆமாம் கடைசிக்கு ரொம்ப அற்புதமான ஒரு திருப்பாட்டு இது. முடைந்தலும் ஊத்தை மிக்கு அழுக்கு ஊரல் வீரிலி நடைக்கூடம் தொடர்ந்து என்னை நலியங்கிறார். உடம்புனால கண்டினியூவாக தொந்தரவுங்கிறார். துயர் உருகின்றேன், உடம்பால் எனக்கு துன்பங்கிறார். சோத்தம் பெருமானே, உடைந்து நைந்து உருகி உன் ஒளி நோக்கி உன் திரு மலர்பாதம், உன்னுடைய ஒளியாக பார்க்கணும், அதுக்கு உன்னுடைய திருவடி அடையணும், அதுக்கு நான் ஆசைப்படுறேங்கிறார். அது எனக்கு ஆசையாக இருக்குது. கண்டா என்ற சொல்லுக்கு பொருள் சொல்ல மாட்டாங்க, ஆனால் சொல்லணும். கண்டா என்பதற்கு பொருள், நீ உள்ளே இருந்து இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிற, என்னுடைய ஆசை உனக்கு தெரியும். அகத்தூர் நோக்கி உள்ளினர் என்று சகத்தவரை காண்பாரோ, அந்த காண்பாரோ இங்கே கண்டார். உரையாசிரியர்கிட்ட கேட்டால் கண்டா என்பது அசைச்சொல், பொருள் வேண்டாம்பாங்க. அப்படி சொல்லக்கூடாது. கண்டா என்பது நீ உள்ளே இருந்து இதை பார்த்து கொண்டிருக்கிறாய், என்னுடைய ஆசையை நான் சொல்ல வேண்டியது கடமை சொல்கிறேன். குழந்தை அழுதாலே குழந்தைக்கு பசிக்குங்கிறது தாய்க்கு தெரியும். ஆனால் அது எத்தனை வயசு குழந்தைக்கு? இப்போ கொஞ்சம் பெரியவங்களான நம்ம தானே கேட்கணும். என்ன சொல்கிறீங்க? அது மாதிரி நான் சொல்கிறேன்னு சொல்கிறேன். என்ற அளவில் திருவாசகத்தை நிறைவு செய்வோம். இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம்முடைய குருநாதர் சம்பந்தர் சரணாலடிகள் திருவடிகளை எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகொள்ளும் ஆரதி கேட்ப எம்பெருமான் வழி எழுந்தருளாய் நாளை பணி நோக்கி செல்வோம். சிவாய நம சிவாய.